இன்னைக்கு காலையில நேர் விருப்பம் வடகரியாக்கும் நேற்றுக்கே ஒரு கப்பு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு 6-7 வத்தல் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி வடையாக தட்டி எடுத்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து வேக வச்சு செய்வாங்க, ஆனால் அதை விட இதுதான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லா வடையுமே குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கணும். ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, அப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் வந்து வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. அப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக உப்பு போட்டு இதெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து மைய அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பிச்சு வச்சிருக்க வடையும் போட்டு இதெல்லாம் நல்லா கவுந்தோன்னே கொஞ்சம் மல்லியில போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் வடகறி. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு இட்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தினமும் ஒரு ஜூஸில் புதினா ஜூஸ் ஆக்கும், அதுவும் எங்கள் கார்டன்லேருந்தே பறிச்சது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு அத்தானுக்கு லீவு, தனிஷ்க்கு மட்டும் தான் ஸ்கூல்.